விஜய் அவர்கள் 40 நாட்கு அப்புறம் வந்து பேசியிருக்காரு, மௌனம் கலைத்திருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சர்க்கஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு வடிவேல் காமெடியில் அவன் அப்படியே ஓடுறானா என்ன, இல்லை கடையை திறந்து வச்சுருக்கானா, இல்லை அப்படியே ஓடுறானான்னு பாரு அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி 40 நாளாக வந்து பதுங்கி இருந்தார். கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு முடங்கி இருந்தார் வீட்டில். அது வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும் சார். அப்படி தெரியறவர், அதாவது அப்படி தெரியும், அவருக்கே தெரியும் சொல்றீங்க. அப்படி தெரியக்கூடியவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சார் பேச முடியும்? பேரத்தை வந்து அதிகப்படுத்துவது தான். பேரம் வந்து அந்த பேர்கைனிங் கெப்பாசிட்டியை வந்து வலிமைப்படுத்துவதற்காக அப்படி சொல்கிறார். தேர்தலுக்கு பின்னாடி வந்து போஸ்ட் போல் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு 60% கரெக்டாக இருக்குது. அதுவுமே நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் போய் கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஆதரிப்பாங்க, நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்லுவாங்க. பட் தேர்தல்னு வரும்போது அந்த பூத்தில் போய் ஓட்டு போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் இவங்கெல்லாம் வந்து போய் ஓட்டு போடுவாங்க? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும், திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும். இந்த நிலை தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்குது. இதை எப்படி இவர் வந்து ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையில் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரு, எந்த அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அது சொன்னால் பின்னணியெலாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய இந்த வீடியோ மூலமாக நான் வந்து திமுக இல்லை அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து உண்மையாகவே செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாருல, நிச்சயமாக, ஏன்னா வந்து விஜய் அவர்களை பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அவர் வந்து வெளி நபர்கள், குடும்பத்தினர் கூடயே அவர் வந்து எவ்வளோ தூரம் கான்வர்சேஷன் பண்ணுவார் அப்படிங்கிறது சந்தேகம். குடும்பத்தினர் கூட பெருசாக வந்து அவர் பேசாதவர். இப்போ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது வரும். ஒவ்வொரு மாவட்ட செயலர், மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ மூத்த தலைவர்கள் அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் அதுக்காக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இவரெலாம் அதற்கு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. சார், நேற்று விஜய் அவர்கள் 40 நாட்கு அப்புறம் வந்து பேசியிருக்காரு, மௌனம் கலைத்திருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பல விஷயங்கள் வந்து அந்த மேடையில் பேசப்பட்டிருக்கு. 12 தீர்மானங்கள், ஆள்கின்ற கட்சிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அவர்கள் கட்சி நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்கள் பேசினதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 டிவிகே விசஸ் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு சொன்னதையே அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. முதல்வர் வேட்பாளர் அப்படின்னாலே நான் தான், என்ன ஆதரித்து என் கூட என்னுடைய தலைமையில் கூட்டணிக்கு வரவங்க வரலாம் அப்படின்ற இதை வந்து மறுபடியும் ரிவீல் பண்ணியிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு பின்பு அரசியலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சர்க்கஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு வடிவேல் காமெடியில் அவன் அப்படியே ஓடுறானா என்ன, இல்லை கடையை திறந்து வச்சுருக்கானா, இல்லை அப்படியே ஓடுறானான்னு பாரு அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி 40 நாளாக வந்து பதுங்கி இருந்தார். கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு முடங்கி இருந்தார் வீட்டில். இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான், பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா இன்று மீண்டும் வந்து களத்துக்கு வந்திருக்கிறாரு. இது வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவர் இதெல்லாம் வந்து பேசலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்க எவ்வளவு நடிகர்களில் வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கு. நடிகர்களுக்கு இருக்கிற கவர்ச்சி அப்படிங்கிறது வேறு, அரசியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக வேறு. இன்றைக்கி வந்து நீங்கள் போய் ஒரு பீச்சிலையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஒரு பெண்கள்கிட்ட போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு இளைஞர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க விஜய்னு சொல்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அவர் புதுசாக வந்திருக்கிறாரு அதனால் போடுவோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வாக்குச்சாவடிக்கு போகும்போது அது வாக்காக மாறுமா,
ஒரு அதாவது ஓட்டு முறை அப்படிங்கிறது நம்ம எப்படி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து ஒரு கட்சிக்கு வாக்களித்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த குடும்பத்து தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பாரம்பரியமாக ஒரு கட்சியை சார்ந்திருப்பார்னு வைங்களேன், அவர் சொல்கிறது தான் அந்த குடும்பத்தினர் கேட்பாங்க. ஒரு குடும்பத்தில் 4 கட்சிகளுக்கு அப்படி பிரிச்சுலாம் போட மாட்டாங்க, ரொம்ப ரேராக அப்படி போடுவாங்கன்னு வைங்களேன், பெரும்பாலும் அப்படி போட மாட்டாங்க. பட் வந்து அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இவருக்கு பிடிக்கும், அவருக்கு போடும், அவருக்கு போடும். ஆனால் எலெக்ஷன் வரும்போது அந்த ஓட்டு வந்து ஒரு இடத்துல தான் கன்சல்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து அவர் ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு வாக்களிப்பாங்க, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது எவ்வளோ சதவீதம், அதெல்லாம் வந்து வெற்றிக்கு வந்து உதவுமா அப்படிங்கிறத தான் அவர் பார்க்கணும். அவர் வந்து இருக்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்குது இன்றைக்கி, அவர் ஒரு பெரிய ஸ்டார், இன்றைக்கி பெரிய முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஒரு அந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து பலப்படுத்த நினைக்கிறார். ஆனால் அவருக்கே தெரியும் அது வந்து ஒரு பிம்பம் தான், அது வந்து கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும். சார் அப்படி தெரியறவர், அதாவது அப்படி தெரியும் அவருக்கே தெரியும் சொல்றீங்க, அப்படி தெரியக்கூடியவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எப்படி சார் பேச முடியும்? பேரத்தை வந்து அதிகப்படுத்துவது தான். பேரம் வந்து அந்த பேர்கைனிங் கெப்பாசிட்டியை வந்து வலிமைப்படுத்துவதற்காக அப்படி சொல்கிறார். எங்கே வந்து 10 தொகுதி 20 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தது மாதிரி ஓரம் கட்டிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அப்போ தொடர்ந்து வந்து நாம் வந்து லைம்லைட்லேயே இருப்போம், முதலமைச்சர்னே சொல்லுவோம், அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். மற்றபடி அவரால் வந்து நிச்சயமாக அவர் தனித்து எதுவுமே அவரால் செஞ்சிட முடியாது. அது தற்கொலைக்கு சமமானது. அவருக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து இந்த விஷயத்தில் எனக்கே ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. அதிமுகவினுடைய ஸ்டாண்டில் அவங்க எதற்காக விஜய் வந்து சப்போர்ட் பண்ணணும், எதற்காக இந்த கரூர் விஷயத்தெல்லாம் அவங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணுங்கிறது எனக்கு அதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய அளவில் அவர் பக்கம் ப்ராப்ளம் இருக்குது, அதை தைரியமாக இவங்க வந்து எதிர்த்து நின்றுருந்தா இன்றைக்கி அவர் அட்ரஸே இல்லாமல் போயிருப்பார். இன்றைக்கி அதிமுக சப்போர்ட் பண்ணலைன்னா விஜய் எங்கே இருந்திருப்பாருன்னு தெரியாது. 40 நாள் வெளியில் வந்தவர் வெளியில் வராமல் அப்படி வெளிநாட்டுக்கு ஓடி போக கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு. இவங்க வந்து சப்போர்ட் பண்ண போய் அது பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து ஒரு பேக்கப் ஆகி இன்றைக்கி வந்து வெளியில் வந்து மீண்டும் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த பேரத்தை வந்து அதிகப்படுத்துவதற்காக தான் அப்படி சொல்கிறாரு நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இப்போ சாணக்கியா இந்த மாதிரியான ஊடகங்கள் தொடர்ந்து கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு வருது. இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு அவருடைய வங்கி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு கணக்கெடுப்பில் வந்து 20% வந்து தோராயமாக எட்டப்பட்டது. அதே இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பும் அதே நிலை தான் நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்துடைய நிறுவனரும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊடகங்களும் அவர்களுடைய கணக்கெடுப்புகளை வந்து முன்வைக்கும் போது நமக்கே அதாவது அது மக்களுக்கே ஒருவேளை விஜய் அவர்கள் வர்றதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு, ஒருவேளை எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு நிலை இருக்குமா அப்படின்றது தோன்றுதில்லை, இயல்பா மக்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்து பெரும்பாலும் சயின்டிஃபிக்கலாக அது வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பின்னாடி வந்து போஸ்ட் போல் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு 60% கரெக்டாக இருக்குது. அதுவுமே நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் போய் கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஆதரிப்பாங்க, நாங்கள் வாக்களிப்போம்னு சொல்லுவாங்க. பட் தேர்தல்னு வரும்போது அந்த பூத்தில் போய் ஓட்டு போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் இவங்கெல்லாம் வந்து போய் ஓட்டு போடுவாங்க, அல்லது வந்து இவங்க அந்த காரணிகள்லாம் இருக்குது, ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, ஒரு ஃபேமிலி, ஒரு பாரம்பரியம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அந்த எலெக்ஷன் நேரத்தில் கட்சிகள், ஆளும் கட்சி, அதாவது இன்றைக்கி எப்படி யோசிப்பாங்கன்னா 2 கட்சி, திமுக அதிமுக, இவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. இப்போ மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சு போயிடும், ஒன்று இவங்க ஜெயிப்பாங்க இல்லை இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த ஏதாவது ஒரு கட்சி தான் அவங்க ஆதரிப்பாங்க. அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை வந்து அந்த இடத்துல பெரிய ரோல் பண்ணும். அப்போ இவர் வந்து இப்போ எடுக்கக்கூடிய இந்த கருத்து இன்னும் எலெக்ஷனுக்கு 7-8 மாதம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்குது. இப்போ எடுக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எதுவுமே வந்து இப்போ ஒரு துல்லியமாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ விஜய்க்கு வரக்கூடிய இந்த ஆதரவு அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த சம்பவத்தை வச்சு தான், அந்த சம்பவத்தில் அவர் நல்ல இடம் கொடுத்துருந்தா அந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க. தவிர எலெக்ஷன் அப்போ அவங்க யோசித்து இவர் ஒரு கூட்டத்தையே இவ்வளோ மோசமாக நடத்தியிருக்கிறாரு, இவர் ஓட்டு போட்டால் என்ன செய்வாருங்கிற அந்த சிந்தனை வந்து நிச்சயமாக ஓட்டு போடும்போது வரும். அவ்வளோ இதாக வந்து போட மாட்டாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆதரவு 20% ஆதரவு அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்து தான். இன்றைக்கி நம்ம இந்த நியூயார்க் எலெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம். அங்கெல்லாம் மக்கள் வந்து பணத்தையோ அல்லது வந்து எதையுமே பார்க்காம ஒரு வேட்பாளர், அவர் யார், அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறாரு, அதை பார்த்து வாக்களிக்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், எவ்வளோ பேர் கோடீஸ்வரர்கள்லாம் களத்தில் இறங்கினா கூட மக்கள் யார் சரியானவர்னு பார்த்து யோசித்து வாக்களிக்கிறாங்க.
பட்டு நம்ம தமிழ்நாட்டில் அதே போல் இந்தியாவில் அது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான விஜய் மாதிரியானவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை வந்து கொடுக்குது. கண்டிப்பா சார். இப்போ வந்து திமுக மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்சியை அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய ஆலமரமான கட்சிகள் தான் வீழ்த்த முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப கடந்து வந்த பாதைகள் வீழ்த்த முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். கடந்து வந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும், திமுக ஆட்சியில இருந்தா அதிமுக எதிர்கட்சியா இருக்கும். இந்த நிலை தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகளா தொடர்ச்சியா இருக்குது. இதை எப்படி இவர் வந்து ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையில டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு, எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மாற்றிய அந்த ஆட்சியை வந்து இவர் மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கையில சொல்றாரு. மக்களும் பின்னாடி சப்போர்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுதுல்ல சார். எப்படி நீங்க இதை வந்து எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று அல்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அது பின்னணியில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய இந்த வீடியோ மூலமாக நான் வந்து திமுக இல்லை அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு வந்து ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து உண்மையாகவே செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் விஜய் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாருல, திருச்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாருன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரு தள்ளி திருச்சியிலே வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ஒரு டாப் நம்பர் 5ல் இருக்க ஏதாவது ஒரு நடிகை ராஷ்மிகா மந்தனாவோட நயன்தாரா யாராவது ஒருத்தவங்களை கொண்டு போய் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் நடத்துங்க. ஒரு இதே போல் விஜய் மாதிரி ஒரு திறந்த வெளில ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் நடத்துங்க. எங்கே கூட்டம் போகுது நம்ம பார்க்கலாம். விஜய்க்கு போகுதா இல்லை ராஷ்மிகா மந்தனா கூட்டம் போகுதா அப்படிங்கிறத அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப கேலிக்கூத்து. ஜனநாயகத்தில் வந்து எந்த விதமான மக்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே செய்யாத ஒருத்தர், சூர்யாவாவது ஒரு கல்லூரி இவங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்காக வேண்டி அவ்வளோ தூரம் தன்னுடைய பணத்தை பொருளாதாரத்தை செலவு பண்ணி அவ்வளோ பேரை வந்து முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அவ்வளோ உதவி பண்ண. இவர் என்ன மக்களுக்கு இவர் இவ்வளோ நாட்களாக என்ன பண்ணியிருக்கிறார்? எதுவுமே இல்லை. மூலமா நிறைய விஷயங்கள் அவர் நற்பணி மன்றங்கள் தான் செஞ்சிருக்கிறாங்களே தவிர இவர் சொந்தமாக வந்து இவர் இந்த செஞ்சிருக்கிறாரு. ஒரு விளம்பரத்துக்காக வேண்டியாவது வச்சுக்கோமே. இப்போ ராகவா லாரன்ஸ் இருக்கிறாரு, இப்போ எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அது வந்து அவங்க விளம்பரத்துக்காக செய்கிறாங்களா இல்லை உண்மையாக செய்கிறாங்க ரெண்டாவது விஷயம். இவர் விளம்பரத்துக்காக கூட எதுவுமே செய்யலையே. ரசிகர் மன்றங்கள் தானே அவங்க வந்து உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவருடைய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா இவருடைய சொத்து மதிப்பு என்ன? இவர் நினச்சா 1 கோடி ரூபா கொடுக்கலாம். இவருக்கு வந்து எம்ஜிஆரோட இவர் கம்பேரே பண்ண முடியாது. எம்ஜிஆர் வந்து எல்லாவற்றையுமே கொடுத்தவர்னு வைங்களேன். இவர் வந்து அப்படிலாம் கிடையாது. அதே போல் மக்களுக்கும் இது தெரியும். இவர் யார், எம்ஜிஆர் யார் அப்படிங்கிறது, விஜயகாந்த் யார் எல்லாமே மக்களுக்கும் தெரியும். இவருக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குது, 10% ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். அதை வச்சு ஏதாவது கட்சி கூட போயிட்டாருன்னா இவர் வந்து தப்பிச்சுக்குவார். இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன் வந்து திமுக தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இவர் வாக்குகளை வந்து இவர் பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக திமுகவினுடைய ஒரு பி டீம் மாதிரி தான் இப்போ விஜய் செயல்பட ஆரம்பிச்சிருக்கார். திமுகவை தொடர்ந்து எதிர்க்கும் போது எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணாரு அப்படின்னா திமுகவுக்கு தான் சாதகமாக போகும். கண்டிப்பா திமுகவுடைய பி டீம் விஜய் அவர்கள்னு சொல்றீங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் தாவேக்காவை இயக்குறாரோ? ஏன்னா திமுகவுடைய ஸ்டாண்டுகள் என்ன அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியோட அவர் இருந்தவர் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மையே. அதனால இப்போ இவர் இந்த மாதிரியான செயல்களை செய்யறாரா? உண்மையாவே தாவேக்காவை இயக்குறது வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தானா? நிச்சயமாக. ஏன்னா வந்து விஜய் அவர்களை பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அவர் வந்து வெளி நபர்கள், குடும்பத்தினர் கூட அவர் வந்து எவ்வளோ தூரம் கான்வர்சேஷன் பண்ணுவார் அப்படிங்கிறது சந்தேகம். குடும்பத்தினர் கூட பெருசாக வந்து அவர் பேசாதவர். இப்போ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது வரும். ஒவ்வொரு மாவட்ட செயலர், மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ மூத்த தலைவர்கள் அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் அதுக்காக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இவரெலாம் அதுக்கு வந்து தயார் இல்லை. அப்போ இவருக்கு கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது தேவை. அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனா பற்றி நீங்கள் சொன்னது மாதிரி அவர் திமுகவினுடைய தலைமையிடத்துமே நெருங்கி தொடர்பு கொண்டவர் தான். அதற்கு பிறகு அவர் விசிகால் இருக்கிறாரு. இப்போ எனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறைமுகமாக கூட ஒரு வேலை செய்யலாம். ஏன்னா இவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ விஜய் போகக்கூடிய போக்கு அப்படிங்கிறது திமுகவை மீண்டும் எளிதாக ஆட்சி கொண்டு வருவது மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, திமுகவினுடைய ஐடி விங்கிலேருந்து அந்த திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் சீமானை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப நாள் அடிச்சுட்டு வராங்க. ஆனால் விஜய்க்கு எதிராக பாருங்கள் பெருசாக எதுவுமே அவங்க செய்யலை.
அப்போ ஏன் இதுவும் சந்தேகத்தை ஏற்படுது, இவங்க வந்து திமுக வெற்றிக்கு தான் இவர் பாடுபட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. கண்டிப்பா விஜய் அவர்களை டம்மியாக்கி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி தோன்றதையே இல்லாம ஆக்கணும் அப்படின்றது தான் ஆதவர்ஜுனாவுடைய நோக்கமோ அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல எழுது. கண்டிப்பா அப்போ முழுக்க முழுக்க அதாவது தாவேகா தரப்புல இருந்துட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவிற்கு தான் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரா சார்? அதான் அப்படி தான் வந்து சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா இவங்க நியாயமாக இவங்க வந்து ஜெயிக்கணும், தாவேகாவுக்கு வந்து சில எம்எல்ஏக்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ் தான் ஆல்ரெடி கட்சிகள் நிரம்பி வழிகிறாங்க. இவர் எலெக்ஷனுக்கு வரும்போதே தேர்தல் காலத்துக்கு வரும்போது சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படிங்கிற சொல்லிட்டாரு. இப்போ திமுக கூட போய் திரும்பவும் கூட்டணி வச்சாருன்னு சொன்னால் மக்களும் அந்த கட்சிக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து அதிமுக தான். அதிமுகவோட சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பு வந்து வீணாகாமல் இருக்கும், அவங்க தொண்டர்கள் வந்து ஏமாறாமல் இருப்பாங்க. இவர் தனியாகத்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னார் அப்படின்னா நிச்சயமாக தோல்வி அடையத்தான் போகிறாரு. அவ்வளவு உழைப்புகளும் வீணாக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எளிதாக ஜெயிக்க போகிறாங்க. அப்போ இதற்கு வந்து ஆதவர்ஜுனாக்கு இதெல்லாம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர் வந்து விஜய் வந்து தவறாக வழி நடத்துகிறாரோங்கிற சந்தேகம் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பலமாக இருக்குது. அதற்கு முன்பு வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி ஸ்டாண்டில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் வந்து விஜய் வந்து நான் தான் திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி அப்படிங்கிறத வந்து அங்கே அந்த அரங்கத்தில் இருக்கிற 4 பேர் வேணால் கைதட்டி ரசிப்பாங்களே தவிர கிரவுண்டில் வந்து அதற்கான சாத்தியமே வந்து இல்லை. கண்டிப்பாக இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலங்களில் விஜய் அவர்களுடைய மனநிலை மாறதற்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி அப்படின்ற மனநிலைமைக்கு மாறதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அவர் வந்து இன்னும் டைம் இருக்கிறதுனால அவர் எப்படினாலும், ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் சீட்டு பேரங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் இதே ஸ்டாண்டில் வந்து இருப்பாராங்கிறதுக்கான சாத்தியம்லாம் இல்லை. அவர் ஒருவேளை இருந்தார்னா அது நஷ்டம் அவருக்கு தான். அவர் மாறினார் அப்படின்னா அவருக்கும் லாபம், யார் கூட்டணியில் எந்த கூட்டணியில் போய் சேர்றாரோ அந்த கூட்டணிக்கும் லாபம். இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்குமே நஷ்டம் தான் அது. ஏன்னா நேற்றுக்கு நடந்த பொதுக்கூட்டத்தை வச்சு இப்போ அதிமுகவும் பாஜகவும் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தாவேகாவை வந்து கூட்டணிக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கம். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சராசரியா இருக்கக்கூடிய மக்களுக்கு முதற்கொண்டு தெரியும். அப்படின்றப்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்ல அதிமுகவினரும் பிஜேபியும் இருக்காங்களே சார். இதுல இருந்து எப்படி மீண்டு வந்து விஜயை தன் வசம் படுத்த போறாங்க? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பெரிய கட்சி ஒரு எலெக்ஷன்லையோ இல்லை ஒரு 2 எலெக்ஷன்லையோ தோற்பதனால அந்த கட்சி வந்து அழிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. இதே திமுக வந்து தொடர்ச்சியாக பல தோல்விகளை கண்ட கட்சி தான். அதற்கு பிறகு அவங்க இன்றைக்கு வந்து ஆட்சியில் எவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க. ஒரு டைம்லாம் அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது மாதிரி தான். அப்போ ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருந்தாங்க. இன்றைக்கு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அதே போல எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் வெற்றியுமே 5000 ஓட்டு 4000 ஓட்டு அந்த நிலையில தான். 3வது முறை கூட பார்த்தீங்கன்னா வெறும் 4% வாக்குகள் கூடுதலாக பெற்று தான் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. எனவே வந்து திமுக வந்து ஒரு பெரிய 2026 வந்து ஒரு பெரிய சக்தியாகலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுமே வெற்றிக்காக போராடக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போ இவரெல்லாம் கூட்டணிக்கு வந்தாருன்னா அது ரொம்ப வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக அது வந்து சாத்தியமாயிரும். நான் ஏற்கனவே சொல்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பாருங்கள் மத்தியில் வந்து இவ்வளோ நாட்களாக தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க தான் வந்து பிரதான எதிர்கட்சி. அதிமுகவுக்கு இந்த 2026 எலெக்ஷனில் அவங்க தோல்வியே அடைஞ்சாலும் அந்த கட்சி வந்து அழிவை சந்திக்க போகிறது கிடையாது. ஒரு பெரிய ஆலமரம் அது தொடர்ந்து கண்டினியூவாக தான் போகுது. பட் விஜய்க்கு தான் இது வாழ்வாசாவா போராட்டம். இந்த எலெக்ஷனில் வந்து அவர் ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா எப்படி விஜயகாந்த் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியாக பார்க்கப்பட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார், மீதி எல்லா வேட்பாளர்களும் தோல்வி அடைஞ்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 சீட் ஜெயிச்சிருந்தாலாவது விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இவருக்கும் ஆகும். இவர் மேபி ஒரு நிற்கிற இடத்துல வந்து சென்னையில் நின்னார்னா மேபி ஜெயிப்பார். அதுவுமே இன்டீரியராக போனார்னா என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ என்னென்னா அவருக்குமே அவ்வளோதான் வாய்ப்புகள் இருக்குது. விஜய்க்கு வாக்களிக்கிறதுங்கிறது வேறு, விஜய் சொல்கிறவங்களுக்கு வாக்களிக்கிறதுங்கிறது வேறு இருக்குல்ல. அந்த ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் வந்து முகம் தெரியாத ஒரு நபரை போய் மக்கள் போய் பார்ப்பாங்களா, ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வாக்களிப்பாங்களா, தெரிஞ்ச சின்னத்துக்கு வாக்களிப்பாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவர் முதல் வேட்பாளர் எப்படி போடுறாரு, மக்களுக்காக பாடுபடக்கூடியவங்களை போடுறாரா இல்லை பணம் வாங்கிட்டு போடுறாரா, அந்த வேட்பாளருக்கு யார் செலவு செய்வா? விஜயகாந்தினுடைய தோல்விக்கு வந்து என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா அவரால் தொடர்ச்சி தனியாக போட்டியிட முடியல. அதான் பெரிய காரணம். உங்களுக்கு வந்து பிரதான கட்சிகள் 2 கட்சியும் இருக்கிறாங்க. அந்த 2 கட்சிகளும் வேட்பாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான செலவுகளை அவங்க பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையமே நிர்ணயிச்சு இத்தனை லட்சங்கள் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணலான்னு. அந்த அமௌண்ட்டாவது செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர் வேணும்ல. அது எத்தனை முறை தோல்வி அடைவோம் தெரிஞ்சு எத்தனை செலவு பண்ணுவாங்க. இப்போ திமுக அதிமுகனா
அந்த வேட்பாளர்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஜெயிப்போம் இல்லை 2வது தடவை வருவோம், அதனால் செலவு பண்ணுவோம்னு சொல்லி தைரியமாக செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்பாங்க. இப்போ இந்த விஜய் கட்சியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வந்து தெரியும் அவங்க நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம்னு. அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க? செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் எலெக்ஷன் செலவு பண்ண மாட்டாங்க. சரி, ஒரு அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நின்று தோற்றுருவாங்க. மீண்டும் எப்படி தொடர்ந்து இப்போ நின்று கொண்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி வந்து கரைஞ்சி போயிடும். விஜயகாந்துக்கு அதுதான் நடந்தது. இவரும் அதை நோக்கி தான் போவார். விஜயகாந்தாவது ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு பிறகு சுதாரிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்கு வந்தார். ஆமாம், கூட்டணிக்கு வந்தார். அவர் எதிர்கட்சியை கூட்டணிக்கு வந்ததுனால அவருக்கு எதிர்கட்சி அளவுக்கு அந்தஸ்து கிடச்சிச்சு. இவரும் வந்து அதே போல் வந்து வந்தார். ஒரு வேளை அதிமுக கூட்டணிக்கு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக கணிசமான எம்எல்ஏக்கள் வரும். அதை வைத்து ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு நிலை கூட அவர் போய் அதற்கு பிறகு அவர் அரசியல் பண்ணலாம். ஒரு 25 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து இவர் பேசலாம். இவர் மக்கள்கிட்ட வந்து எடுபடும். இவருக்கும் கொஞ்சமாவது வந்து ஆட்சி அதிகாரம்னா என்னங்கிற விஷயமாவது தெரியும். எதுவுமே இல்லாமல் ஒரு 0 லெவலில் நின்று எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறது வந்து அரசியல் ரீதியாக காமெடி. அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு வேணால் அது பெரிய விஷயமா இருக்கலாம், பட் அது பெரிய ஒரு காமெடி தான். கண்டிப்பா சார். இப்போ இந்த கூட்டணி அப்படின்றப்போ அதிமுக பிஜேபியை விட்டு வேறொரு கூட்டணி விஜய் அவர்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ அதிமுக இருந்து பிரிந்தவர்கள், திமுக இருந்து கூட்டணியில் இருந்து வெளியே வந்தவர்கள், ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களுடன் வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டணி அமைப்பதற்கு விஜய் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் கூட இப்போது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. அடுத்து வந்து பவர் ஸ்டார் ஏதாவது கட்சி ஆரம்பித்தாருன்னா அவர் தான் வந்து சேருவார் இப்போதைக்கு. ஏன்னா இப்போது விஜய் வந்து நான் தனியாக தான் நான் நிற்கிறேன்னு சொல்லி பலமுறை அனௌன்ஸ் பண்ணியும் கூட அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரணும்ல. ஏதாவது ஒரு சின்ன கட்சியாவது, ஒரு கிருஷ்ணசாமியாவது, ஜான் பாண்டியனாவது, ஏதாவது ஒரு சின்ன கட்சியாவது வந்து நாங்கள் வந்து வரோம் விஜய் கூடன்னு சொல்லி வரணும்ல. இது வரைக்கும் யாருமே வரலை. சில பேரை சில லெட்டர் பேட் அமைப்புகளை வச்சு கூட்டணிக்கு வந்தது மாதிரி ஒரு இதை காமிச்சிட்ருக்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து இவ்வளோ நாளாக விஜய் சொல்லியும் கூட யாருமே வராதவர்கள் எலெக்ஷன் வரும்போது மட்டும் வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ்லாம் வெளியில் வர மாட்டாங்க. சார், நீங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து சொன்னீங்க அரசியல்ல வந்து எப்பனாலும் எப்படினாலும் மாற்றம் ஏற்படலாம். அரசியல் எப்படினாலும் நடக்கலாம். விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகலாம், அந்த மாதிரி தான் மாற்றம் நடக்குமே தவிர விஜய் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக இல்லை அதிமுக கூட்டணி தான். அதான் ஜெயிக்கிறதுக்கான கூட்டணி. வாக்குகளை வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் இந்த லெட்டர் பேட் அமைப்புகள் வேணால் அவர் கூட வந்து போவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ்லாம் வந்து ஒரு நாளும் வந்து விஜய் கூடலாம் போக மாட்டாங்க. அது வந்து ஒரு இந்தியா நேஷனல் அலைன்ஸ். அது காங்கிரஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சி திமுக. அதனால் அவங்கெல்லாம் ஒருபோதும் வந்து விஜய் கூடலாம் போக மாட்டாங்க. அதே போல் இப்போ மற்ற ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்களும் யாரும் வந்து விஜய் கூட வந்து போக மாட்டாங்க. மேபி அவங்க திமுக கூட போகலாம், விஜய் கூட யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ விஜயை வந்து யார் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னால் டிடிவி தினகரன் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இந்த மாதிரி வந்து அதாவது ஒரு காமனில் சொல்லுவாங்க இந்த பீஸ்லாம் மார்க்கெட்டில் விலகி போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 பேர் சேர்ந்து கொண்டு விஜய் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அதாவது பூஜ்ஜியத்து கூட எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்தாலும் பூஜ்ஜியம் தான். அது மாதிரி விஜய் கூட வந்து இவங்க சேர்றாங்க அப்படின்னா விஜய்க்கு ஒரு 10% ஓட்டு இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து 1% ஓட்டு வந்துச்சுன்னா 11 தான். அதுக்கு மேலே வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிற அளவுக்கு இவங்களால எதுவும் செய்ய முடியாது. எனவே வந்து விஜய் தலைமையிலாம் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக தலைமையில், அதிமுக தலைமையில் அந்த ஏதாவது ஒரு தலைமையில் இவர் போய் சேர்ந்துக்கிட்டாருன்னா பரவாயில்ல. இவர் தலைமையில் இவர் அமைக்கலாம், போட்டியிடலாம். கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு, அதே போல் பிஜேபி கூட்டணி இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கலாம். சின்ன சின்ன கட்சிகள் வந்து வேறு எங்கேயும் இடம் கிடைக்காம இருப்பாங்கல்ல, திமுக கூட்டணியில் அதிமுக சீட்டு கிடைக்காதவங்க வேணால் வருவாங்க. அவங்கள வச்சு சும்மா ஒரு பாவலாக காமிச்சிக்கலாமே தவிர எலெக்ஷனில் பெருசாக சாதிக்க முடியாது. அது வந்து விஜய்க்கு சாதகமாக வராது. இப்போ கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் போய் விஜய் கூட சேர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு நிற்கக்கூடிய தொகுதிகளில் 50,000 ஓட்டை வாங்கிட்டு இல்லை 20,000 30,000 ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஓட்டுன்னு காட்டிக்கலாமே தவிர விஜய்க்கு அதனால என்ன பிரயோஜனம்? இவங்களை வச்சு விஜய்க்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா விஜய் அவர்களுடைய கூட்டணி எப்படி அமைக்கிறாரு அப்படின்னு வர காலங்களில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுகவோட கூட்டணி குறித்தும் திமுகவுடைய ஸ்டாண்டு குறித்தும் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டு குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.